வெல்கம் டு அப்பு வில்லேஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வாங்க எப்படி செய்யுது. தேவையான பொருட்கள் என்னென்னு போன்லெஸ் சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், தமிழ்லையும் சொல்லிடுறேன், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, சிக்கன் மசாலா பொடி, கோழிக்கறி. நல்லா மேரினேட் பண்ணுங்கள். அப்படியே லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போது வதக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம செஞ்சு வச்ச சிக்கன், தக்காளி, வேணும்னா கோகனட் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மசாலா பவுடர்ஸ், மறுபடியும் இந்த மசாலாஸ்லாம் வேணும். சிக்கனில் பாதி போட்டுக்கிட்டு பாக்கி பாதியை வறுக்கிறதுக்கு மசாலா போடலாம். இதை நீங்கள் பிரியாணிக்கு தொக்கு மாதிரி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். நல்லா சுண்டை வச்சு சிக்கன் வறுவலும் சாப்பிட்லாம். ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க. நல்லா சூப்பர், அதுவாக தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். கொத்தமல்லி வதங்கினா அது ஒரு வாசம் கொடுக்கும். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். வித்தியாசமாக இருக்கும்னு நாங்கள் மட்டன் மசாலா பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அது உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு மட்டன் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ தேங்காயும் அது மேலே வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினோடனே இதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, ஏன்னா சிக்கன்லேயே போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதே வதக்கும் போது வீடு ஃபுல்லாக வாசம் அடிக்கும். கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கோங்க. தேவையில்லைன்னா அதுவே அதில் உள்ள தண்ணியே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு சிக்கனு. இருந்தாலும் நல்லா
கெட்டியாக வர வரைக்கும் காத்திருப்போம். இந்த பதத்தில் கூட இறக்கிக்கிட்டால் கொஞ்சம் அப்படியே தொட்டுக்கிற மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். சாதத்துலேயும் போட்டுக்கலாம், தொட்டுக்கையும் வச்சுக்கலாம். மசாலாவாக அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி எண்டிங் மிஸ்ஸிங் தான், சாரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ எல்லாருக்கும்.